ஒரு உருளைக்கிழங்கு கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம செஞ்சு பார்ப்போம். இதை வந்து எல்லா தோலையும் க்ளீனாக கம்ப்ளீட்டாக நம்ம தோலை ஃபுல்லாக நம்ம உரிச்சிடுவோம், சீவிடுவோம். உருளைக்கிழங்கு சீவிட்டு இதை வந்து குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிக்கிடுவோம். உங்களுக்கு எவ்வளோ குட்டியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த சைஸில் நான் கட் பண்ணுறேன். இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த உருளைக்கிழங்கு ஃபுல்லாக இவ்வளோ கட் பண்ணிக்கிடுவோம். கட் பண்ணதை உடனே வந்து தண்ணியில் போட்டுடணும். கட் பண்ணி வச்சதை எல்லாத்தையும் தண்ணியில் உடனே போட்டு வச்சிட்டோம்னா அந்த கலர் வந்து கொஞ்சம் கூட மாறாமல் நல்லா அழகாக அப்படியே வெள்ளையாகவே இருக்கும். இது மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிடுவோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கிடுவோம். இது தண்ணியில் இருந்தால் நல்லா ஒயிட்டாக அப்படியே இருக்கும். இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்குக்கு ஒரு மசாலா நம்ம அரைச்சிக்கிடுவோம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளவு உருளைக்கிழங்கு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரிக்கவே நான் வந்து 1 ஸ்பூன் போடுறேன். மல்லி 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதில் வந்து 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு. இதை வந்து கொஞ்சம் நல்லா வெறும் இதில் வந்து நம்ம வறுத்துக்கிடுவோம். ஒரு 4 வெள்ளை பூண்டு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டால் ரொம்ப வாசனையாக இருக்கும். இதை நல்லா எண்ணெய் ஊற்றாமல் சும்மா வெறும் இதை வறுத்துக்கோங்க. லேசாக வறுத்தா போதும். இதை ஆஃப் பண்ணிடுவோம். இந்த வறுத்ததை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு குறைன்னு ஒரு பவுடரை அரைச்சிக்கிடுவோம். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்குவோம். இதுக்கு வந்து உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கிடுவோம். எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கிடுவோம். இது வந்து பருப்பு நல்லா இதான உடனே இதில் வந்து கட் பண்ண பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்ட உடனே நல்லா ஒயிட்டாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு ஃபுல்லாக இதில் சேர்த்துருவோம். இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இதிலையே நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். கொஞ்சம் வேகிறதுக்காக ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். லேசாக கொஞ்சம் தொளிச்சு விட்டா போதும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். இதிலே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுருவோம். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலக்கி விட்டுருவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும், ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். நல்லா ஒன்றா கலக்கிடுவோம். இதை அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம். நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்த்துட்டு நல்லா கிண்டி விடுவோம். பாருங்கள், கொஞ்சம் தண்ணி ஊற்றினா அதிலே நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெந்தால் போதும். தண்ணி நல்லா வற்றட்டும். தண்ணி வற்றுற முடியே கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் நம்ம மூடி வச்சுருவோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் பாருங்கள் நல்லா ஒன்றாப்பில் கிண்டி விட்டுருவோம். நல்லா வெந்துருச்சுன்னு பார்த்துக்கோங்க. போதும், இந்த வெந்தது இது பாருங்கள் கட்டுறது 2ஆக உடஞ்சினாலே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த இதில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தனி மிளகாய் பொடி போட்டுக்குவோம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோக்கு போட்டுக்கோங்க. இதை நல்லா ஒன்றா கிண்டி விட்டுருவோம். கிண்டிட்டு நல்லா அந்த சத்தம், அந்த சுறுசுறுன்னு கேட்குற சத்தம்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிற பவுட்ரு இருக்குல்ல, அந்த பவுடரை நம்ம போட்டுருக்கோம். வித்தியாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக உருளைக்கிழங்கு ரெடி. இந்த வித்தியாசமான உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம இதோடு இறக்கிடுவோம். எப்போயும் அந்த பவுட்ரு போட்டு நம்ம இறக்குறோம் இன்றைக்கி.
அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பவுடரை நம்ம இதில் போட்டுருவோம். இந்த கருவேப்பிலைக்கு இந்த வெள்ளைப்பூண்டு இதுக்கும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடுப்பை இப்போ ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆயில் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. இந்த வெள்ளைப்பூண்டு கருவேப்பிலை ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையாக வித்தியாசமாக. அவ்வளோதான். இது வந்து எல்லா சாப்பாட்டுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸு, பிள்ளைகளுக்கு லஞ்சு கொடுத்து விடும் போது இந்த கருவேப்பிலை அவங்க தனியாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கருவேப்பிலையும் நம்ம வந்து இதோட சேர்த்தோம்னா, உருளைக்கிழங்கு எல்லா பிள்ளைகளுக்கும் பிடிக்கும். அதனால் இந்த கருவேப்பிலையும் அதோடு சேர்த்து சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. அதையும் கொஞ்சம் இப்படி நம்ம போட்டோம்னா, தெரியாமல் போட்டோம்னா அவங்க நல்லா சாப்பிட்ருவாங்க. பாருங்கள், நல்லா இது பண்ணியாச்சு. இதில் கொஞ்சம் நான் ஆயில் போடுறேன். கொஞ்சமாக ரொம்ப ட்ரையாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கிறலாம். கொஞ்சம் சிம்மிலே வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா சிவப்பாயிரும். அவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம ஒரு வித்தியாசமாக வறுத்து அரைச்ச உருளைக்கிழங்கு மசாலா நம்ம செஞ்சுருக்கோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், குயிக்காக செஞ்சிடலாம். இது லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ, பாய்.